டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்திருக்கிற முதல் வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க சொன்ன மாதிரியே ஜனவரி மாதம் 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டுக்கு விட்டுருக்காங்க. அண்ட் செகண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1க்காக அவங்க விட்டுருக்காங்க. ஸோ நாம் இப்போது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இந்த வேலையை பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வேலைக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு என்ன பார்த்திங்கன்னா அவங்க 21/2/2022 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்திங்கன்னா 30/4/2022 சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா 100 நாள் இருக்குது எக்ஸாமினேஷனுக்கு. ஸோ டிஎன்பிசி இனிமேல் ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் விட ஆரம்பிச்சிருவாங்க அவங்க ஆனுவல் சொன்ன மாதிரி. ஸோ அடுத்து வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச நோட்டிஃபிகேஷன் தான். குரூப் 2 and 2Aயோட ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க அடுத்த மாதம் விட போகிறாங்க. அண்ட் அதோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மே மாதம் இருக்கும். ஸோ கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அலர்ட்டாக இருங்க. நோட்டிஃபிகேஷன் வர்றது எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வேலைக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா அவங்க 56,100 ரூபாயிலிருந்து 1,77,000 ரூபா வரைக்கும் அவங்க சம்பளம் சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து வரதுனால உங்களுக்கு தெரியும் இது ஒரு பெர்மனண்ட்டான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்ட ஆண் பெண் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். எந்த போஸ்ட்டுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். இந்த வேலை நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் அப்ளை பண்ணணும். நான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வேலைக்கான ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நம்ம பார்க்கலாம். இதுதான் அந்த ஒஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ என்னைக்கு விட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நேற்று தான் அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்காகன்றதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட். அண்ட் லாஸ்ட் டேட்டும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான காலி இடங்களை பார்த்தீங்கன்னா அவங்க 8 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்பளமும் பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாயிலிருந்து 1,77,500 ரூபாய் வரைக்கும் அவங்க சம்பளம் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸ் இருக்கிற அவைலபிலிட்டியும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி இடங்கள், ஜென்ரல் டர்ன் விமன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி இடங்கள், பிசி ஓபிசி ஜென்ரல் டர்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 காலி இடங்கள், பிசி ஓபிசி விமன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி இடங்கள், எம்பிசி ஜென்ரல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 1 காலி இடங்கள், எம்பிசி விமன் பார்த்தீங்கன்னா 1 காலி இடங்கள், எஸ்சி ஜென்ரல் கேட்டகரிக்கு 1 காலி இடங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா அவங்க 8 காலி இடங்கள் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான எக்ஸாம் டேட் அண்ட் டைமும் அவங்க அறிவிச்சிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர். அண்ட் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 30/4/2022 காலையில் 9:30 மணிலிருந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்கும் இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பி இருக்குது. பார்ட் ஏ கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ தமிழ் டிஎன்பிஎஸ்சியில் இப்போ கம்பல்சரி ஆகியிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸாம் தான். அண்ட் பார்ட் 2 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ அதோட டேட் பார்த்தீங்கன்னா 30/4/2022 தான். மத்தியானம் 2:30 மணிலிருந்து 5:30 மணி வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே ஒரே நாளில் தான் நடக்குது. ஃபோர்நூன் அண்ட் ஆஃப்டர்நூனில் தான் அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்ல ரிவைஸ் பண்ணுங்கள். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் வருது. ஸோ எல்லாருமே நல்ல போல ப்ரிப்பேர் பண்ணி ரிவைஸ் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். வாங்க இந்த வேலைக்கான குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ கம்யூனிட்டி வைஸ் இருக்கிற குவாலிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி அண்ட் பிசிஎம் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இல்லை. அண்ட் மற்ற கம்யூனிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க மேக்ஸிமம் 30 வயசு வரைக்கும் தான் அவங்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசபிளான கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க 10 வருஷம் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குன்றதையும் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த டேட் வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 21/1/2022 இந்த டேட்குள்ளே நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஏ கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும், இல்லைனா எம்காம் பண்ணியிருக்கணும். கோஆப்ரேஷன் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா எம்காம் ஹையர் டிப்ளமா இன் கோஆப்ரேஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எக்ஸாமையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் 10th ஹையர் செகண்டரி பேச்சுலர் டிகிரி அண்ட் பிஜி டிகிரியும் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி இருக்குன்றதையும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஷுட் ப்ராசஸ் அடிக்வேட் நாலேஜ் இன் தமிழ்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்ஸ்க்கு தமிழ் நாலேஜ் இருக்கணுன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த வேலைக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 150 rupees நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நம்ம ரெனியூ பண்ணணுன்றதையும் நம்மளுக்கு தெரியும்.
அண்ட் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்குன்றது அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோன்னா 200 ரூபான்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லாமல் இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸ் அவங்க கன்செஷனும் கொடுத்துருக்காங்க. SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. MBC அண்ட் BC கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஃப்ரீ சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் டெஸ்டியூட் விடோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் எக்ஸெப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் அவங்க பே பண்ணணுன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபீஸ் வந்து ஆஃப்லைன் மூலியமாக பே பண்ண முடியாது. அப்படி பே பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்றதையும் அவங்க கீழே எங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே கன்செஷனில் பார்த்தீங்கன்னா SC/ST, MBC, DC, BC அண்ட் BCM கேண்டிடேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் விடோஸ் அண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டி இவங்களுக்கு எல்லாருக்குமே ஏஜ்லேயும் எக்ஸாம் ஃபீஸ்லேயும் கன்செஷன் இருக்குன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இந்த வேலைக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் நம்ம பார்க்கலாம். பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின்ஸ் இருக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் 100 கொஸ்டின், காமர்ஸ் 60 கொஸ்டின், காஸ்ட் அக்கௌண்டன்சி 40 கொஸ்டின் சொல்லி கொடுத்துருக்காங்க. டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 300 மார்க்ன்றதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 பார்ட் A பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம். இதில் பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் 180 மார்க்குக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுக்கு குவாலிஃபைங் மார்க் பார்த்தீங்கன்னா 60 மார்க் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மார்க் வந்து அவங்க மெயின் மார்க்கோட ஆட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான். அண்ட் பார்ட் B ல பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 கொஸ்டின்ஸ் 150 மார்க்குக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 75 கொஸ்டின்ஸ் வருன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வருன்றதையும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்ட் A அண்ட் பார்ட் B எக்ஸாமுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா அவங்க 3 மணி நேரன்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்ட் Bக்கான மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 150 மார்க்ன்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டர்வியூ மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கு 60 மார்க்ன்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த எக்ஸாமுக்கு குவாலிஃபை பண்ணணும்னா டோட்டலாக 153 மார்க்ஸ் எடுக்கணும். எந்தெந்த கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா SC/ST, MBC, DC, BC அண்ட் BCM இந்த கேண்டிடேட்ஸ் வந்து 153 மார்க் எடுத்தாலே போதும் இந்த எக்ஸாமுக்கு வந்து குவாலிஃபை ஆகிடலாம். அண்ட் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 204 மார்க் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஓரல் டெஸ்ட் இன்டர்வியூ இருக்குன்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஓரல் டெஸ்ட் மார்க் இந்த 2 மார்க்கையும் சேர்த்து தான் அவங்க வந்து கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்ணுவாங்கன்றதும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணாத அவங்கள ஓரல் டெஸ்ட்டில் கூப்பிடுவாங்கன்றதும் அவங்க இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாமே கரெக்டாக பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமினேஷன், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், இன்டர்வியூ எல்லாமே சென்னையில் நடக்கணும் தான் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அண்ட் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த வேலையை பற்றின ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வேலையை பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.